வர ஜான் 27th அன்னைக்கு விவோ X200T ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போனை கூடிய சீக்கிரமே லான்ச் ஆனதுக்கு அப்புறம் வாங்கி யூஸ் பண்ணி நம்மளோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் ஃபுல் ரிவ்யூவை நம்ம சேனல்ல கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்றோம். அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா விவோ X200ஓட சிமிலரான ஃபீச்சர்ஸோட தான் வந்து இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத ஃபுல்லா டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நான் உங்க பிரியா பாண்டியன், இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு நமக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த விவோ X200T ஸ்மார்ட் போன் விவோ X200ஓட சிமிலரான ஃபீச்சர்ஸ்ல தான் இருக்க போகுது. ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் அதே டிசைனை தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்காங்க. பின்னாடி பேக் சைட்ல வந்து போல்டான சர்க்குலர் கேமரா மாடியூலோட வருது. மித்த டீடைல்ஸ் எல்லாமே இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். சோ இப்ப டைரக்டா நம்ம மெயினான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்திடலாம். அண்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த விவோ X200ஓட அதே ஃபீச்சர்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. 6.67 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் 1.5K ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே இருக்கு. அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட், 300 Hz டச் சாம்பிளிங், 2160 PWM டிம்மிங், அப்புறம் 5000 nits பீக் பிரைட்னஸோட 1600 nits HBM 460 PPI டென்சிட்டியோட இதுல கொடுத்திருக்காங்க. அண்ட் கலர் என்ஹான்சிங் அண்ட் பூஸ்டப்காக DCI P3 கலர் கேமெட் இருக்கு. அண்ட் 10 பிட் கலர் பேனலோட தான் இந்த டிஸ்பிளே வருது. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல HDR10+ சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ ஓவராலா இந்த டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ஒரு ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு கேமராக்காக ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு நினைச்சாலே நமக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது விவோ ஸ்மார்ட் போன்ஸ் தான். ஸோ அதே மாதிரி தான் இந்த விவோ X200Tலயுமே வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சேம் இந்த விவோ X200ல இருக்க அதே கேமரா ஃபீச்சர்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரியர் சைட்ல வந்து ட்ரிபிள் ரியர் செட்டப் கொடுத்திருக்காங்க. ஸோ 3 கேமராஸ்மே வந்து 50 மெகா பிக்சல் தான். ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமரால வந்து 50 மெகா பிக்சல் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட சோனியோட IMX921 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. செகண்டரியா ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. அதுவுமே வந்து 50 மெகா பிக்சல் தான். இதுல வந்து சாம்சங்கோட JN1 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தேர்டா வந்து பெரிஸ்கோபிக் டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுவுமே 50 மெகா பிக்சல் வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வருது. அண்ட் இதுலயுமே வந்து சோனியோட IMX882 சென்சார்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 32 மெகா பிக்சல் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல வந்து சாம்சங்கோட சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ரியர் அண்ட் ஃப்ரண்ட் சைட்ல வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் இதுல 4K 60 FPS வரைக்கும் எடுக்க முடியும். அண்ட் 3x ஆப்டிக்கல் ஜூம் ஆப்ஷன் இருக்கு. 100x டிஜிட்டல் ஜூம் ஆப்ஷன் இருக்கு. இதுல யூஸ் பண்ணிருக்க சென்சார்ஸ் எல்லாமே ஒரு ப்ரூவனான ஃபிளாக்ஷிப் லெவல் சென்சார்ஸ் தான். ஆல்ரெடி இந்த விவோ X200லயுமே இதே செட்டப்போட தான் இருக்கு. ஸோ குவாலிட்டி வைஸ் இது வந்து சூப்பரா தான் இருக்கும். ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கு ஏத்த ஃபீச்சர்ஸ் தான் வந்து இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க ஜெய்ஸோட கொலாபரேட் பண்ணி தான் இந்த கேமராவை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமரா ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்க போகுது. அடுத்து இந்த ஸ்மார்ட் போனோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த விவோ X200ல மீடியாடெக்கோட 9400 சிப்செட் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே இந்த விவோ X200Tல பாத்தீங்கன்னா மீடியாடெக்கோட 9400 பிளஸ் சிப்செட்டோட தான் வரப்போகுது. அண்ட் இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் பெருசா எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஒன்லி இந்த கேமிங் அண்ட் AI பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து பெட்டர்மென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எந்த அளவுக்கு ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும். AnTuTu ஸ்கோரிங்குமே ரெண்டு சிப்செட்டுக்குமே கிட்டத்தட்ட 2.75 மில்லியனுக்கு மேல தான் வந்து ஸ்கோர் பண்ணுது. அண்ட் இதுல LPDDR5X RAM UFS 4.1ஓட வருது. அண்ட் இதுல எந்த ஹீட்டிங் இஷ்யூவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக 4500 mm2 VC கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. OS பொறுத்த வரைக்கும் இதுல Origin OS 6 வந்து யூஸ் பண்றாங்க. அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 16ல தான் வருது. ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போனை லாங் டர்மா யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுக்காகவே இவங்க OS அப்கிரேட 5 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அண்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேட் வந்து 7 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. இது ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அடுத்து இதோட பேட்டரியும் பாத்தீங்க அப்படின்னா X200ல இருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இதுல வந்து 6200 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. சோ இந்த X200ல வந்து 5800 mAh பேட்டரி தான் கொடுத்திருந்தாங்க. அண்ட் இதுல 90 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் 40 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. சோ இந்த ஸ்மார்ட் போன்ல வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோட இருக்கு. அண்ட் Wi-Fi 7 கொடுக்குறாங்க. ப்ளூடூத் வெர்ஷன் 5.4 இருக்கு. NFC சப்போர்ட்டும் இருக்கு. அண்ட்
IP69க்கான ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஸ்மார்ட் போனோட திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 7.99 mm திக்னஸோட வருது. 205 கிராம்ஸோட தான் இந்த ஸ்மார்ட் போன் வருது. ஃபைனலி இந்த Vivo X200T ஓட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா 60,000க்கு தான் கொண்டு வர போறாங்க. சோ இந்த Vivo X200ல இருந்து 200Tல கொஞ்சம் அப்கிரேட் ஆயிருக்கு. இந்த 200 வந்து 65Kக்கு இப்ப வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு பெட்டரான கேமரா, பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்ப்ளே, பேட்டரியோட ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்னா இந்த Vivo X200T வந்து நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். கூடிய சீக்கிரமே இந்த Vivo X200T ஸ்மார்ட் போனை வந்து நம்ம வாங்கி ரிவ்யூ பண்ண போறோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. சோ கண்டிப்பா நான் அந்த வீடியோல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியும்னா நம்ம டெக்ஸ்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.